அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எழுந்திருப்பது இலங்கையின் முதல் செய்தி வழங்க நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் டியூபின் சந்திஜன். சர்வதேசத்தின் பல பாகங்களிலிருந்து சக்தி குளோபலோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இலங்கையின் தொலைக்காட்சி வரலாற்றில் புரட்சிகரமான மாற்றத்தை ஏற்படுத்திய எமது சகோதர தொலைக்காட்சி சிரசு தொலைக்காட்சி இன்று தனது 18வது அகவையில் கால் வைக்கின்றது. சிரசு தொலைக்காட்சிக்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் தனது சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முதலில் இன்றைய தினத்திற்கான தலைப்புச் செய்திகள். சாலாவ ராணுவ முகாமில் தீ பரவிய காரணமாக சேதமடைந்துள்ள மின் விநியோக கட்டமைப்பை இன்றைய தினத்திற்குள் வழமைக்கு கொண்டு வருவதற்கு நடவடிக்கை. இலங்கை மின்சார சபை தெரிவிப்பு. 2016ஆம் ஆண்டுக்கான உலக சமாதான சுற்றனில் இலங்கை 97வது இடத்திற்கு முன்னேற்றம். நாட்டில் அண்மையில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக 258 குளங்கள் சேதம். கமல சேவைகள் திணைக்களம் தெரிவிப்பு. அரிசானா பிராந்தியத்தில் பாரிய காட்டுத்தீ. தொடர்பது விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். கொஸ்கொட சாலாவ ராணுவ முகாமில் தீ பரவியமை காரணமாக சேதமடைந்துள்ள மின் விநியோக கட்டமைப்பை இன்றைய தினத்திற்குள் வழமைக்கு கொண்டு வருவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. முழுமையாக சேதமடைந்துள்ள வீடுகளை தவிர ஏனைய அனைத்து வீடுகளுக்கும் மின்சார விநியோகம் பெற்றுக் கொடுக்கப்படும் என மின்சார சபையின் ஊடக பேச்சாளர் சுலக்ஷன ஜெயவர்தன குறிப்பிட்டார். சேதமடைந்துள்ள மின்சார கட்டமைப்பை மறுசீரமைக்கும் நடவடிக்கைகளுக்கு ராணுவத்தினரின் ஒத்துழைப்பும் கிடைத்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதன் பிரகாரம் ராணுவ முகாம் ஊடாக உள்ள மின்சார கட்டமைப்பையும் மறுசீரமைப்பதற்கான உதவிகளை ராணுவத்தினர் வழங்கியதால் மின்சார விநியோகத்தை விரைவாக வழங்கிக் கொண்டுவர முடியும் என்றும் மின்சார சபையின் ஊடக பேச்சாளர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். கொஸ்கவாவிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் வரையான மின் விநியோக கட்டமைப்பை மாத்திரமே தற்போது சீரமைக்க வேண்டிய தேவையுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். இதேவேளை கொஸ்கம சாலாவ ராணுவ முகாமில் ஏற்பட்ட தீயினால் சேதமடைந்துள்ள நீர் விநியோக குழாய்களை புனரமைத்து மீண்டும் குழாய் நீர் விநியோகத்தை மேற்கொள்வதற்காக குழு ஒன்றை நியமித்துள்ளதாக தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது. ராணுவ முகாமை அண்மித்த பகுதிகளில் உள்ள முகாம்களுக்கு சீனியர் சுத்திகரிப்பு நிலையம் மூலமாகவும் பவுசர்கள் மூலமும் நீர் வழங்கப்படுவதாக தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை குறிப்பிட்டுள்ளது. ராணுவ முகாமில் ஏற்பட்ட தீயினால் வெடிப்பிற்குள்ளான தோட்டாக்கள் மற்றும் வெடிப்பொருட்களின் பாகங்களை அகற்றும் நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ராணுவம் சுட்டிக்காட்டியுள்ளது. பிரதேச மக்கள் பயன்படுத்த 392 கிணறுகளை சுத்திகரித்து மக்களின் பாவனைக்கு விடப்பட்டுள்ளதாகவும் ராணுவ ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் ஜெனரல் ஜெயவீர தெரிவித்தார். இதுதவிர வீடுகளில் இருந்த மக்களுக்கு கூடாரங்கள் அமைத்துக் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் ராணுவ ஊடக பேச்சாளர் மேலும் குறிப்பிட்டார். சாலாவ ராணுவ முகாமில் ஏற்பட்ட தீ தொடர்பில் 30 ராணுவ வீரர்களிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் நாட்களில் பிரதேசவாசிகளிடமும் வாக்குமூலம் பெற்றுக் கொள்ள உள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்தது. குறித்த பகுதிக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளினால் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது. மேலும் சம்பவம் தொடர்பில் ராணுவமும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. சாலாவ ராணுவ முகாமில் ஏற்பட்ட தீ சம்பவம் தொடர்பில் கலாநிதி விக்ரமாகு கருணாரத்ன நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறான கருத்தினை தெரிவித்தார். ஒன்றிணைந்த எதிர்ப்பு என்றும் தரப்பினர் சொல்கின்றார்கள். இந்த சம்பவம் அரசாங்கம் தனது பிரச்சனைகளை மறைக்க செய்த ஒரு செயல் என்று இவர்கள் சொல்கின்றார்கள். ராஜபக்சே இருந்திருந்தால் இவ்வாறு இடம்பெற்றிருக்காது என்று அவர்கள் சொல்கின்றார்கள். அவ்வாறு சொல்லி அவரை அரசாங்கத்தில் இணைக்க முயற்சிக்கின்றனர். அவ்வாறு இல்லை என்றால் பாதுகாப்பு செயலாளராகவாவது ராஜபக்சே இருக்க வேண்டும் என நினைக்கின்றனர். களுத்துறை சிறைச்சாலைகளின் கட்டுப்பாட்டாளர் ஒருவரின் சேவை இடைநிறுத்தம் ஏற்பட்டுள்ளது. சிறைச்சாலை வளாகத்தில் ஒரு தொகை புகையிலையை மறைத்து வைத்திருந்ததன் காரணமாகவே கட்டுப்பாட்டாளரை இடைநிறுத்துவதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் ஜெனரல் நிஷாந்த் தனசிங்க தெரிவித்தார். மறைத்து வைத்திருந்த புகையிலையை எடுத்து செல்ல வந்த சந்தர்ப்பத்தில் சிறைச்சாலைகள் கட்டுப்பாட்டாளர் சேவையிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. 2016ஆம் ஆண்டிற்கான உலக சமாதான சுட்டனில் இலங்கை 97வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. கடந்த வருடம் இந்த சுட்டனில் 162 நாடுகள் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் இலங்கை 115வது இடத்தையே பெற்றிருந்ததுடன் 2014ஆம் ஆண்டில் 105வது இடத்தில் இலங்கை இருந்தது. அதன் அடிப்படையில் இலங்கை இம்முறை 18 இடங்கள் முன்னேறியுள்ளமை விசேட அம்சமாகும்.
சிட்னி மற்றும் நியூயார்க் நகரங்களை மையமாக கொண்ட சமாதானம் மற்றும் பொருளாதாரத்திற்கான நிறுவனம் 163 நாடுகளை அடிப்படையாக கொண்டு இந்த பட்டியலை இந்த வருடம் வெளியிட்டுள்ளது. இந்த முறையும் உலகின் அமைதி நாடாக ஐஸ்லாந்து தெரிவாகியுள்ளது. உலக சமாதான சுற்றனில் சிரியா இந்த தடவையும் இறுதி இடத்திலேயே உள்ளது. தெற்காசிய நாடுகளில் பூட்டானுக்கு 13வது இடமும், நேபாளத்திற்கு 78வது இடமும், பங்களாதேஷிற்கு 83வது இடமும், இந்தியாவிற்கு 141வது இடமும், பாகிஸ்தானுக்கு 153வது இடமும் கிடைத்துள்ளன. உலக சமாதான சுற்றனில் ஆப்கானிஸ்தான் 160வது இடத்தில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் அண்மையில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக 258 குளங்கள் சேதமடைந்துள்ளதாக கமநல சேவைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வெள்ளம் காரணமாக சுமார் 3500 ஏக்கர் வயல்நிலமும் பாதிப்பை எதிர்நோக்கியுள்ளதாக கமநல சேவைகள் திணைக்களத்தின் ஆணையாளர் ஜெனரல் சுனில் வீரசிங்க தெரிவித்துள்ளார். வெள்ளத்தினால் மணலும் அதிகளவில் அள்ளுண்டு சென்றுள்ளதாகவும் திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் மேலும் குறிப்பிட்டார். கொழும்பில் இன்று நடைபெறவுள்ள விசேட கூட்டத்தில் இழப்பீடுகள் தொடர்பில் ஆராயப்படும் எனவும் கமநல சேவைகள் திணைக்களத்தின் ஆணையாளர் ஜெனரல் சுனில் வீரசிங்க குறிப்பிட்டார். நாடுகளும் வானிலை தொடர்பான தகவலுடன் இணைந்து கொள்கின்றார் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹி. மத்திய சப்ரகமு, மேல், வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இதேவேளை வடமத்திய மாகாணத்தில் லேசான மழை பெய்யக்கூடும். கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாடு முழுவதிலும் குறிப்பாக மத்திய மலைப்பிரதேசத்தின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் மன்னார் தொடக்கம் புத்தளம், கொழும்பு ஊடாக காலி வரையான கரையோரத்திற்கு அப்பாலுள்ள கடல் பிரதேசங்களில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கிழக்கு கடல் பிராந்தியங்களில் சில இடங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காற்று மணித்தியாலத்துக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து வீசும். புத்தளம் தொடக்கம் மன்னார் காங்கேசந்துறை ஊடாக முல்லைத்தீவு வரையான குறிப்பாக மன்னார் குடா கடல் பிராந்தியத்தில் காற்றின் வேகமானது அடிக்கடி மணித்தியாலத்துக்கு 70 கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்ட கடல் பிரதேசங்கள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும். இதேவேளை மட்டக்களப்பு தொடக்கம் பட்டியில் ஊடாக ஹம்மாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது அடிக்கடி மணித்தியாலத்துக்கு 60 கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்ட கடல் பிரதேசங்கள் கொந்தளிப்பாக காணப்படும். ஆனால் நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது அடிக்கடி மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடல் பிரதேசங்கள் சற்று கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். ஆகையினால் கடலுக்கு செல்லும் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் மிகவும் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். அதோடு நியூஸ் ஃபர்ஸ்ட் நிறுவனத்திற்கான காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியாளர் செய்தி அறிக்கையை 10:25 எதிர்பாருங்கள். தொடர்ந்து மனிதர்கள் சக்தி தொலைக்காட்சி வழங்கும் குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சிகள். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.